ஐ எம் த டெவல் யூ வில் கால் மீ கேப்டன் மில்லர் அப்படின்னு ஒரு ராவான அதே நேரத்துல கரண்ட் ட்ரெண்ட் கூட சூப்பரா பிளெண்ட் ஆகுற மாதிரியான ஒரு சாங் தான் ஃபர்ஸ்ட் சிங்கிளா கேப்டன் மில்லர் டீம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டுடே இஸ் நாட் மை டே டு டை, இட்ஸ் யுவர்ஸ். நீ தனியா வந்தா தலை மட்டும் உருளும், நீ படையா வந்தா சவ மழை பெய்யும் அப்படின்னு பயங்கரமா தன்னோட ஆப்போனண்ட்டுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு வரிகளையும் அவ்வளோ அழகா அவ்வளோ ஆழமா இந்த பாட்டை எழுதின கபீர் வாசுகி அவர்கள் பயங்கரமான லிரிக்ஸ் மூலமா அப்படி ஒரு பவர் பேக்டான இம்பாக்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வரிகளை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ற விதமா நம்ம தனுஷ் அவர்களோட பேஸ் வாய்ஸ்ல இருந்து இந்த பாட்டு ஆரம்பிக்குது. தனுஷ் அவர்களோட பேஸ் வாய்ஸ்ல சாங் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு கூஸ்பம் வருது. அண்ட் இந்த பாட்டோட ஒட்டுமொத்த தீமும் என்னவா இருக்கு அப்படின்னா, கேப்டன் மில்லர்ல தனுஷ் அவர்களோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு வரியிலையும் அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் நமக்கு நல்லாவே தெரியுது இது ஒரு தீம் சாங்கா அப்படி இல்லைன்னா ஒரு மாண்டேஜ் சாங்கா தான் இருக்க போகுது அப்படின்னு. அப்படி இருந்துமே இந்த பாட்டையே ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு. எஸ், இப்போ இருந்தே கேப்டன் மில்லர் அப்படிங்கிற அந்த வைபை அந்த மூடை செட் பண்ணி ஆடியன்ஸை கேப்டன் மில்லர் வைப்லேயே வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் சிங்கிளா இப்போ நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் ஸ்டார்ட் ஆகும்போதே இங்கிலீஷ் ரிலிக்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருந்துமே பயங்கரமான ஒரு பவர் பேக்டான ஒரு ஃபீலை நமக்கு அந்த சாங் கொடுக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களோட மியூசிக்னே சொல்லலாம். இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுல என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த பாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தனுஷ் அவர்களோட படங்களான பட்டாஸ் அண்ட் கொடி, இந்த படங்கள்ல இருக்கக்கூடிய மவனே அண்ட் கொடி பறக்குதா, இந்த பாட்டு எல்லாமே தனுஷ் அவர்களோட கேரக்டர் அந்த படத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த பாட்டிலே நமக்கு கொடுக்கும். அதே ஒரு ஃபீல தான் இப்போ கேப்டன் மில்லர்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்க ஃபர்ஸ்ட் சிங்கிளான கில்லர் கில்லர் சாங்குமே நமக்கு கொடுக்குது. அண்ட் இந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே தனுஷ் அவர்களோட பேஸ் வாய்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா பயங்கர ஃபோர்ஸான பயங்கர ஸ்பீடப் பண்ணி நீ தனியா வந்தா தலை மட்டும் உருளும், நீ படையா வந்தா சவமலை குவியும் அப்படிங்கறத திரும்பவுமே சொல்றாங்க. ஸோ ஆன் த ஹோல் இந்த பாட்டு கேப்டன் மில்லர் படத்தில் தனுஷ் அவர்களோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது அண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது, நம்ம எந்த ஒரு மூடில் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இன்ச் பை இன்ச்சாக நமக்கு தெளிவாக புரிய வச்சிருக்கு. உங்களுக்கு கேப்டன் மில்லர்லேருந்து ரிலீஸ் ஆன இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளான கில்லர் கில்லர் பாட்டு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் தனுஷ் அவர்களோட வாய்ஸில் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களோட மியூசிக்கில் கபீர் வாசுகி அவர்களோட வரிகளில் நம்ம தனுஷ் அவர்கள் பாடினது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்பை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க.